மழை வெள்ள பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் பொங்கல் பண்டிகை வந்துள்ளது. கொண்டாட்டத்திற்கு பலர் தயாராகிவிட்ட நிலையில் உடைமைகள் அனைத்தையும் பறிகொடுத்து தவித்து வரும் குடிசை வாழ் மக்கள் இந்த ஆண்டு பண்டிகையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையை புரட்டி போட்ட வெள்ளத்தில் உடைமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிறார்கள் இவர்கள். வெள்ள பாதிப்பில் இருந்து இன்னும் மீள முடியாமல் தவிக்கிறார்கள். இதுதான் சென்னை சைதாப்பேட்டை ஆத்மா நகர் பகுதி மக்களின் இன்றைய நிலை. ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்களுக்கு மாற்று இடம் என்ற அரசின் திட்டத்தின் கீழ் அதிகாரிகள் முறையாக கணக்கெடுப்பு செய்யாததால் வசித்து வந்த வீடுகளை இழந்து மாற்று இடம் கிடைக்காமல் அல்லாடுகிறார்கள். வீடு இழந்ததால் வசித்த அதே இடங்களில் அகதிகளைப் போல் கூடாரங்களை அமைத்து தற்போது குடியிருந்து வருகின்றனர். வீடுகளை இழந்து வாடும் தங்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் இல்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். வீடு இல்லைன்னா இப்படி எப்படி சார் இருக்க முடியும்? இந்த மாதிரி மண்ணு கண்ணமா இருக்க முடியும். ஐயா என்ன பண்ண முடியும்? நாங்க அந்த இதெல்லாம் தான் கஷ்டப்படுறோம். வேற ஒன்னும் இல்லை. எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு மண்ணுல உட்காந்துக்கின்னு வேலை வெட்டி கூட போக முடியாது. 2 சாமானை வச்சுக்கின்னு அதுல உட்காந்துக்கணும். அது கூட எல்லா சாமானும் போயிடுச்சு, ஒன்னும் கிடையாது. அவங்கவுங்க கொடுத்தாங்க பாரு துணிமணி, அதை வச்சுக்கின்னு குடிசை ஏந்துக்களை வச்சுதான் இப்ப சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நிக்கிறோம். வீடு வாங்கினவங்க எல்லாம் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க, 2,000 ரூபாய் வாழை கேக்குறாங்க. நாங்க அந்த வசதியில நாங்க இருக்கிறோம். ஹோட்டல் வேலை செய்யறோம், காகிதம் பொறுக்கும், சித்தாள் வேலை செய்யறோம், பிற வேலை செய்யறோம். அதுக்கு என்னத்தான் நீங்க முடிவு எடுக்க போறீங்க ஐயா? ஜெயலலிதா அம்மாட்டையும் குத்தோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 மனு குத்தாங்க, சொந்த வீட்டுக்காரர்களும் அடக்குறாங்க. இந்த ஊர் தலைவருங்க அந்த மாதிரி பண்றாங்க. நாங்க இல்லாதப்பட்டவங்க எங்க போறது? இவர்கள் அனைவருமே வீட்டு வேலை, கை ரிக்ஷா உள்ளிட்ட கூலி வேலை செய்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வருபவர்கள். இன்னும் பலர் தங்களுக்கு அன்றாடம் கிடைக்கின்ற பணத்தில் இந்த குடிசை பகுதியில் வாடகை இருந்து வந்துள்ளனர். இங்கிருந்த வீடுகள் அகற்றப்பட்டதால் இப்போது நடு வீதிக்கு வந்துள்ள இவர்கள் அரசு தங்களையும் முறையாக கணக்கெடுத்து வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ரோட்ல உட்காந்து எங்களுக்கு வீடே கொடுக்கவே இல்லை. ஒன்னும் எங்களுக்கு வீடு கொடுத்தா நாங்க பொங்கல் கொண்டாடி இருப்போம். எதுவும் இல்லாத நாங்க என்ன பண்றது? அது அரசாங்கம் தான் உதவி செய்யணும். மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் சென்னையில் சில இடங்களிலும் உள்ள குழந்தைகள் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் ஆத்மா நகர் பகுதியில் வசிக்கும் சிறுமி சந்தியாவின் குரல் இது. போன வருஷம் நாங்க ஜாலியா கும்பிட்டோம், இந்த வருஷம் நாங்க ரோட்ல தான் கும்பிடுறோம். எப்படி இருந்துச்சு போன வருஷம்? என்ன பண்ண? போன வருஷம் நாங்க ட்ரெஸ் போட்டோம், பொங்கல் செஞ்சோம், எங்க பெரியம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் நாங்க இங்க எதுவுமே செய்ய முடியல. தமிழர் திருநாளில் சர்க்கரை பொங்கலை சுவைத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்பவர்கள் ஆத்மா நகரை போன்ற பகுதிகளில் வசிக்கும் அன்றாட காட்சிகளை நினைவில் கொண்டால் நலம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் மற்றும் கார்த்திக்குடன் எழிலரசன்.